உலகம் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டின தாயை தெரியும். ஆனா தன்னுடைய தாய்க்கே பெயர் சூட்டின தனையன தெரியுமா? பேரறிஞர் அண்ணா. தாய் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத மாத்தி தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டியவர் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டுக்கு நீண்ட கால லட்சியங்களா இருந்த பல விஷயங்களை நிறைவேற்றி காட்டினவர். இன்னைக்கு பராசக்தி திரைப்படத்துல ஒரு 25 மாற்றங்களை செஞ்சு சென்சர் போர்டு தணிக்கை சான்றிதழை வழங்கி இருக்கு. அதுல 2 முக்கியமான ஒண்ணு, அண்ணாவோட ரொம்ப பிரபலமான வசனமான தீ பரவட்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பயம் இருக்கும் வரை தமிழ்நாட்டை, இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள் அப்படின்னு வர்ற வசனம். அது என்ன அப்படின்னா, அண்ணா மொத்தமாவே 2 வருஷம், அதாவது 700 டேஸ் தான் தமிழ்நாட்டை ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த 700 டேஸ்ல அவர் பண்ண மாற்றங்கள் இப்போ வரைக்கும் ஒன்றியத்திலிருந்து யாராலையுமே தொட முடியாத ஒண்ணா இருக்கு. அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டினது. 2வது, சுயமரியாதை திருமண சட்டம். அதாவது புரியாத சமஸ்கிருத மொழியில பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சாஸ்திர சம்பிரதாயங்களோடு நடைபெற்ற பழைய திருமண முறையை மாற்றி 2 மணமக்கள் வாழ்க்கை ஒப்பந்த உறுதிமொழியை தாய்மொழியில ஏத்துக்கிட்டு மாலை மாற்றிக்கொண்டாலே அது திருமணம் அப்படிங்கிற புதிய திருமண நடைமுறையை கொண்டு வந்து அந்த சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கினது. 3வதா, இந்தி ஒழிப்பு தீர்மானம். தமிழ்நாட்டுல இந்தி அறவே கூடாது அப்படின்னு இருமொழி கொள்கை, தமிழ் மற்றும் இங்கிலீஷ் அப்படின்னு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது. இந்த தாய்மொழியையும் அதோட சேர்த்து இங்கிலீஷையும் படிச்சனாலதான் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஹிந்தி படிச்சு யூபி போகாம இங்கிலீஷ் படிச்சு UK US போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போய் தமிழ்நாடு இவ்வளோ சிறந்த வகையில பொருளாதாரம், கல்வி அப்படின்னு பல விஷயங்கள்ல இன்னைக்கு டாப்ல இருக்க காரணம் இந்த இருமொழி கொள்கை தான். அதுதான் அவர் சொல்வாரு, இந்த 3ஐயும் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன், இந்த 3ஐயும் மாற்ற நீங்க எல்லாம் ஒன்றியத்திலிருந்து துடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்காக எங்களை பதவியை விட்டு நீங்க விலக்கலாம், அது முடியாது அப்படின்னு நான் உங்களை சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இந்த 3 விஷயங்களையும் நான் கொண்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மக்கள் வெகுண்டு எழுவாங்களே, இதுக்கு எதிராக போராடுவாங்களே அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் எழும்புது இல்லையா? அந்த பயம் இருக்க வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்ற பொருள் அப்படின்னு தான் அந்த வசனம் முடியும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களுடைய கொள்கை தலைவர்களாக பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் இருக்காங்க.